ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 8 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாருமா வந்து கோயிலில் வந்து அந்த திருஷ்டி பரிகாரம் பண்ணிட்டு பொன்னி யாரு கூடயும் கோலம் போடுறாங்க. அந்த அக்கா வர நீ போட்ட கோலத்தை பார்க்க எனக்கே இந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்குமா, என் கண்ணை பற்றும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து சத்தியமூர்த்தி வர்றாரு. அப்போ இவங்க ரெண்டு பேருமா பேசிட்டு இருக்காங்க, பொன்னியும் அவருமா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜெயா வந்து உன்னை பக்கத்தில் உட்கார வச்சு திருஷ்டி கழிச்சாலாமா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் வந்து பாசம் வச்சுட்டான்னா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமா பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அண்ணன் ஓடி வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. என்னன்னு போய் கேட்டா அப்புறமா சக்தி வந்து விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி திருச்சியில் வந்து ஒரு பெரிய உமன்ஸ் அந்த ஒரு இது இருக்குல்ல, அதுல இருந்து அம்மாவுக்கு வந்து அவார்டு கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்காங்கப்பா. அவங்க வந்து கால் பண்ணி அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னொடனே வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறமா கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ இன்னைக்கு சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, பேசாமல் கடையில் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க உங்கள் அக்கா வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் பொன்னி தானே சமைப்பா, அவளே சமைக்க சொல்லுங்கன்னொடனே எல்லாரும் சொல்கிறாங்க, வீட்லேயும் பொன்னி தான் சமைக்கணும், வந்த இடத்துலையும் அவள் தான் சமைக்கணுமா, வேண்டாம் வேண்டாம் நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னோடனே இப்போ அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏம்மா நம்ம முன்னாடி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வரும்போது நம்ம வெளியில் மரத்துக்கடியில் உட்காந்து விறகு அடுப்பு வச்சுலாம் சமைப்போம்ல, அந்த மாதிரி சமைக்கலாமா அப்படின்னோடனே இப்போ ஜெயாவுக்கு வந்து பொன்னி ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாருமா சேர்ந்து சமைக்கிறாங்க, வீட்டில் எல்லாரும் ஹெல்ப் பண்ணி. அப்போ ஜெயாவும் பொன்னியும் ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கிறத பார்த்துட்டு பிரீத்தி இங்கேருந்து முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு சாப்பாடு ஆஹா ஓஹோன்னு புகழ்றாங்க. அப்போ அங்கே வந்து அந்த ஊர் தலைவர் வேற வர்றாரு. அவரும் சேர்ந்து சாப்பிட்றாரு. அப்போ எல்லாரும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கல்ல, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு இங்கே ஒரு பக்கத்தில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அங்கேயும் போயிட்டு நீங்கள் கிளம்புங்களேன் அப்படின்னோடனே எல்லாருமா சரின்னு சொல்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கோயிலில் வந்து அந்த ஐயர் வந்து என்ன சொல்றாருன்னா, 51 விளக்கு வந்து தட்டில் வச்சு கோயிலை வந்து 3 வாட்டி அடி பிரதட்சணம் பண்ணி வரணும், விளக்கு அணையக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னோடனே பொன்னி வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பிரீத்தி பார்த்துட்டு அங்கே கோயிலில் இருந்த எண்ணெயை எடுத்து வழியில் ஊற்றி விட்டுருந்தாங்க. பொன்னி அந்த பக்கமாக வர்றாங்க. அப்படியே பிரீத்தி செம ஹாப்பியில் நிற்கிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.